அன்பு நேயர்களே, இன்றைய தியான வேளையில் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று நீங்கள் ஆவலாக இருக்கலாம். ஒருவர் வெளிநாட்டில் இருந்து இந்தியாவிற்கு ஒரு பணி செய்ய வந்து இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். தன் பணி முடிந்து திரும்பி செல்லும்போது அவர் தன் கீழ் பணி செய்யும் அனைவருக்கும் நிச்சயம் சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு தான் செல்வார், இல்லையா? அதை போன்ற ஒரு ஆலோசனை கூறப்பட்ட பகுதியை தான் இன்று நாம் தியானிக்க போகிறோம். அருமையானவர்களே, இன்று நாம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்ள போகிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களிடத்திலே அவர்கள் என்ன செய்தியை சொல்ல வேண்டும், அதை எப்படி சொல்ல வேண்டும் என்ற விபரங்களை கற்றுக் கொடுப்பதை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். வாசிக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். உங்கள் தனிப்பட்ட ஊழியத்திற்காக இந்த அதிகாரத்தில் உள்ள அறிவுரைகளை நீங்கள் இப்பொழுது எடுத்துக்கொண்டால், நீங்கள் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்குள் மட்டுமே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். ஏனென்றால் இந்த செய்தி இஸ்ரவேல் வம்சத்தாராகிய வழிதப்பி போன ஆடுகளுக்கே கொடுக்கப்பட வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். நிச்சயமாக இந்த வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அல்ல. அப்போஸ்தலர் 1:8 நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளையோடு இதை ஒப்பிட்டு பாருங்கள். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சமாரியாவுக்கும் பூமியின் கடைசி எல்லைகளுக்கும் நற்செய்தியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை கவனித்தீர்களா? ஆனால் இந்த அதிகாரத்திலே இயேசு அந்த 12 கொடுத்த அறிவுரை என்னவென்றால், சமாரியாவுக்குள் நுழைய வேண்டாம், புறஜாதிகளிடம் செல்ல வேண்டாம், மாறாக இஸ்ரவேல் வம்சத்தாராகிய வழிதப்பி போன ஆடுகளிடமே செல்லுங்கள் என்று சொல்கிறார். மேலும் அந்த 12 சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்றால் என்ன? பரலோக ராஜ்யம் எப்படி சமீபித்திருந்தது? ஏனென்றால் அந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவே அவர்கள் நடுவிலே நேரில் இருந்தார். எனவே ராஜ்யம் அவர்கள் அருகிலேயே இருந்தது. மனித முயற்சிகளும் தவறான புரிதலும் 19ஆம் ஆண்டின் இறுதியிலே முக்கிய திருச்சபை பிரிவுகள் பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே தாங்களே கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கடினமான பணியை கையில் எடுத்தன. உண்மையில் ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்கு திருச்சபை ஒருபொழுதும் அழைக்கப்படவில்லை. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு வரும் பொழுது அவரே அந்த ராஜ்யத்தை நிறுவுவார். திருச்சபையின் உண்மையான பணி என்ன? திருச்சபை என்பது இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டம். கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகம் முழுவதிலும் அறிவிப்பதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதுமே அதன் பணி. மேலும் நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பரலோக ராஜ்யம் நமக்குள்ளேயும் இருக்கிறது. இப்பொழுது கவனியுங்கள், இயேசு கிறிஸ்து தன்னிடம் இருந்த அதே அதிகார சான்றுகளை அந்த 12 கொடுத்து அனுப்புகிறார். வாசிக்கிறேன். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நான் வாசித்த அற்புதங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் அந்த 4ஐயுமே நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். அதில் மரித்தோரை எழுப்புவதும் அடங்கும் என்பதை கவனிக்க வேண்டும். எனவே இந்த அதிகாரம் அது கொடுக்கப்பட்ட காலத்திற்கும் சூழ்நிலைக்கு மட்டுமே பொருந்தும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இவை அனைத்தும் பிரிக்க முடியாத ஒரே தொகுப்பாக கொடுக்கப்பட்டவை என்பதையும் நாம் மறந்து போகக்கூடாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியையாவது செம்பையாவது. நிச்சயமாக இந்த வேத வசனங்களை அதன் சரியான சூழலோடு தான் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். இவை நம்முடைய கர்த்தருடைய 3 ஆண்டு ஊழிய காலத்தில் கொடுக்கப்பட்ட தற்காலிக அறிவுரைகள் தான். அவருடைய ஊழியத்தின் இறுதியிலே அவர் தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு வேறு விதமான அறிவுரைகளை கொடுத்தார். ஞாபகம் இருக்கிறதா? லூக்கா 22ஆம் அதிகாரம் 35, 36ஆம் வசனங்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். அவர்கள் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை என்றார்கள். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையும் சாமான் பையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன்.
மேலும் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 9:14 எழுதும் பொழுது, சுசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் சுசேஷத்தினாலே பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்கிறார். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்திலே ஊழியர்களுக்கான வாழ்வாதாரம் குறித்து அவர் விரிவாக எழுதியிருக்கிறார். இன்றைய காலத்திலே கிறிஸ்தவ ஊழியங்களை விசுவாசிகள் தான் தாங்க வேண்டும், நிதி உதவி செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் திட்டமாய் சொல்ல முடியும். தொடர்ந்து அந்த 12 வரையும் ஊழியத்திற்கு அனுப்பும் முன் கர்த்தர் கொடுத்த கூடுதல் அறிவுரைகளை கவனிப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்கள். எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யாரென்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். மக்கள் தங்கள் வேலைகளிலே பிஸியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு கூடுதல் சுமையை கொடுக்காமல் இருப்பது நல்லது. இன்றும் சிலர் தங்கள் வீடுகளிலே இறைப்பணியாளர்கள் தங்குவதற்காக தனி அறைகளை வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பல இடங்கள் எனக்கு தெரியும். அவை மிகவும் அருமையானவை. என்றாலும் ஒரு ஊழியரின் தனி ஜெப நேரமும் செய்திக்காக அவர் தேவனுடைய பாதத்திலே காத்திருக்கும் நேரமும் தடைபடாமல் இருக்க வேண்டும் என்றால் எது சிறந்ததோ அப்படிப்பட்ட ஒரு இடத்தையே ஒரு ஊழியர் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைய காலத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு ஊருக்குள் சென்று இந்த ஊரிலே தகுதியுள்ளவர் யார், சிறந்த கிறிஸ்துவர் யார் என்று தேட சொல்லி அவர் வீட்டு கதவை தட்டி ஏதோ நான் வந்துவிட்டேன் என்று சொல்கிறார் என்று நாம் கூற முடியாது. மறுபடியும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அந்தந்த ஊர் சூழலுக்கு ஏற்ப அந்த 3 ஆண்டுகள் காலத்திற்கு மட்டுமே இந்த தற்காலிக கட்டளையை கொடுத்தார். எனவே இதை அந்த சரியான சூழலோடு ஒப்பிட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்களை பாருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. இங்கே வீடு என்பது அந்த செங்கல் கட்டிடத்தை குறிக்கவில்லை, அந்த வீட்டிலே வசிக்கும் மக்களையும் அந்த வீட்டில் உள்ள குடும்பத்தாரையுமே குறிக்கிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். இது இன்று நமக்கான கட்டளை அல்ல. இன்றைய கால ஊழியர்களின் அணுகுமுறையும் இது அல்ல. சில இடங்களிலே அப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றாமல் இல்லை, ஆனால் நான் ஒருபொழுதும் அதை செய்ததில்லை. இந்த அறிவுரைகள் அந்த சீடர்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக யூதர்கள் மத்தியிலே அவர்கள் இதை செய்யும்படியாக மட்டுமே கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் அடுத்த அதிகாரத்திலே தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளான சில நகரங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நாம் விரிவாக பார்ப்போம். சரி, வசனம் 16 பாருங்கள். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அந்த குறிப்பிட்ட கால சூழலை பற்றி பேசிய பிறகு ஆண்டவர் இப்பொழுது தம்முடைய சாட்சிகளாக செல்கிறவர்கள் பின்பற்ற வேண்டிய சில முக்கிய கொள்கைகளை கொடுக்கிறார். இந்த கொள்கைகள் அக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் நித்தியத்திற்கும் பொருந்தக்கூடியவைகள் தான். இவை நிச்சயமாக நம்முடைய காலத்திற்கும் பொருந்தும். கடவுளுடைய பிள்ளைகள் பாம்புகளைப் போல விவேகம் அல்லது ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கவனம் இல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும். இவ்விரண்டிலே ஒன்று இருந்து அடுத்தது இல்லாமல் இருப்பது ஆபத்தானது. சிலர் பாம்புகளைப் போல புத்திசாலிகள், மிகவும் தந்திரமானவர்கள், ஆனால் அவர்கள் புறாக்களைப் போல கபடம் இல்லாதவர்கள் அல்ல. அதாவது அவர்கள் உங்களை ஏமாற்றிவிடக்கூடும். மற்றும் சிலர் மிகவும் எளிதில் ஏமாறக்கூடியவர்கள். அவர்கள் புறாக்களைப் போல சாதுவானவர்கள், ஆனால் பாம்புகளைப் போல விவேகம் உள்ளவர்கள் அல்ல. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். நான் ஒருபொழுதும் ஜெப ஆலயங்களிலே வைத்து சாட்டையால் அடிக்கப்பட்டதில்லை. ஆனால் சில நல்ல சபைகளிலேயும் கர்த்தருடைய இந்த ஊழியம் விமர்சிக்கப்படுகிறது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அவர்களுக்கும் புறஜாதியாருக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அந்த காலத்திலே இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தவர்களுக்கு இது நிச்சயமாக நடந்தது.
அது மட்டுமல்லாமல் அதற்கு பிந்தைய காலங்களிலும் சபையில் இருந்த பலருக்கும் இதுபோன்ற சூழல்கள் ஏற்பட்டுள்ளன. இப்பொழுதும் நமது தேசத்திலும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இப்படி வேதனைகளை தாண்டி வரும் விசுவாசிகளுக்காக, ஊழியர்களுக்காக நாம் கருத்தோடு பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நேரங்களிலே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தையும் கிருபையையும் பாதுகாவலையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை பாருங்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் பேச வேண்டுவது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். இயேசு கொடுத்த பணியை செய்த பொழுது திடீரென கைது செய்யப்பட்ட அந்த சீடர்களுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்க வாய்ப்பு இருந்திருக்கவில்லை. அவர்களுக்காகவே இந்த வசனங்கள் சொல்லப்பட்டதாக நான் நம்புகிறேன். இந்த வசனங்களை அந்த சூழலோடு பொருத்தி பார்த்தால் நமக்கு இதில் எந்த குழப்பமும் இருக்காது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக பலர் இந்த வசனங்களை தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு தாங்கள் கொடுக்க போகும் செய்திகளுக்காக எந்த ஆயத்தமும் செய்கிறதில்லை. நான் வேதாம கல்லூரியிலே படித்து கொண்டிருந்த பொழுது என் சக மாணவர் ஒருவர் இருந்தார். அவர் கொஞ்சம் விசித்திரமானவர். பிரசங்கத்திற்கு எந்த தயாரிப்பும் செய்யக்கூடாது என்று அவர் நம்பினார். ஒரு நாள் இரவு நானும் என் நண்பரும் அவர் வேறொரு இடத்தில் பிரசங்கிப்பதை கேட்க சென்றோம். அவர் தனது செய்தியை தயாரிக்கவில்லை என்பது பிரசங்கத்தை கேட்கும் பொழுதே வேதனை அளிக்கும் வகையிலே வெளிப்படையாக தெரிந்தது. கல்லூரிக்கு திரும்பும் வழியிலே என்னுடைய நண்பர் அவரிடத்திலே துணிச்சலாக கேட்டார், இன்றைக்கு செய்திக்காக நீ ஆயத்தம் செய்தாயா என்று கேட்டார். அதற்கு அவர் நிச்சயமாக இல்லை என்றார். பின்பு எப்படி உனக்கு இந்த செய்தி கிடைத்தது என்று நண்பர் கேட்க அவரோ தேவ ஆவியானவர் எனக்கு இதை கொடுத்தார் என்று சொன்னார். என் நண்பர் அவரிடத்திலே, அப்படி என்றால் நீ இன்று பேசிய அந்த பயனற்ற பேச்சிற்காக பரிசுத்த ஆவியானவர் மேல் பழி போடாதே என்று முகத்தில் அடித்தாற் போல கூறினார். இதே போல பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இடத்திலே என் நண்பர் ஒருவருக்கு நடந்த மற்றொரு சுவாரஸ்யமான சம்பவம் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு ரயிலிலிருந்து மற்றொரு ரயிலுக்கு மாற அவர் அங்கே காத்திருந்தார். அன்று காலை அவர் ஒரு இடத்திலே பிரசங்கம் செய்ய வேண்டியது இருந்தது. அதற்காக தன் கையிலே பிரசங்க குறிப்புகளை வைத்துக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்தபடி அதை படித்து கொண்டிருந்தார். இதுபோலவே நன்கு உடையணிந்த மற்றும் ஒரு மனிதர் அவரிடத்திலே வந்து, ஐயா, நீங்கள் ஒரு போதகரா என்று கேட்டார். ஆமாம் என்றார் நண்பர். இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அவர். அதற்கு என்னுடைய நண்பர், இன்று நான் பிரசங்கிக்க வேண்டிய செய்திக்கான குறிப்புகளை மீண்டும் வாசித்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உடனே அந்த மனிதர் மிகவும் ஆச்சரியத்தோடு கூட, என்ன சொல்லுகிறீர்கள், நீங்கள் உங்கள் பிரசங்கங்களை தயாரிப்பீர்களா என்று கேட்டார். அதற்கு நண்பர், ஆமாம், நீங்கள் தயாரிக்க மாட்டீர்களா என்றார். இல்லை, நான் சாதாரணமாக பிரசங்கிக்க மேடையில் ஏறி நின்று விடுவேன், பரிசுத்த ஆவியானவர் என் மூலமாக பேசுவார் என்றார். அதற்கு என் நண்பர், சரி, நீங்கள் மேடையில் ஏறியவுடன் பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக உங்களுக்கு செய்தியை கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் மிக சாதாரணமாக, ஓ, அவர் செய்தியை கொடுக்கும் வரை நான் மேடையில் ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னாராம். துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய காலத்திலேயும் பலர் சும்மா எதையாவது பேசிக்கொண்டு பொழுதை போக்குகிறார்கள். ஆண்டவர் அன்று தம்முடைய அப்போஸ்தலருக்கு கொடுத்த இந்த அறிவுரையை தங்களுக்கு சாதகமான ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது உண்மையில் வேத வசனங்களை தவறாக புரிந்து கொள்வதாகும். சரி, இந்த வசனங்களை அவை சொல்லப்பட்ட அதே சூழலோடு பொருத்தி பார்த்தால் அதன் உண்மையான அர்த்தம் படிகம் போல மிக தெளிவாக நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது அது மனிதர்களை பிரித்ததை தவிர ஒற்றுமையை கொண்டு வரவில்லை. ஒரு குடும்பத்திலே ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மற்றொருவர் ஏற்றுக்கொள்ளாத பொழுது அங்கே ஒரு பிரிவு உண்டாகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை 1 கொரிந்தியர் 1:18 மிக சரியாக சொல்லியிருக்கிறார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. சரி, இப்பொழுது மத்தேயு 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து தமது 3 ஆண்டு ஊழிய காலத்தில் தமக்குரியவர்களை பாதுகாத்து வழிநடத்த முடிந்தது என்பதையே இது குறிக்கிறது. இதை போலவே மிகுந்த உபத்திரவ காலத்திலேயும் கர்த்தர்
தமக்குரியவர்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருப்பார் என்பதையே மத்தேயு 24:13 நமக்கு உணர்த்துகிறது. இதை நாம் 24ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது விரிவாக பார்ப்போம். சரி, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்திற்கு ஓடிப்போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இஸ்ரவேல் பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடிப்பதற்குள்ளாக மனுஷகுமாரன் வருவார் என்று அவர் சொல்வதை கவனித்தீர்களா? இது உலகத்தை அல்ல, இஸ்ரவேல் தேசத்தை மட்டுமே குறிக்கிறது. அதாவது அவர் அந்த தேசத்தாருக்கு முன்பாக தம்மை வெளிப்படுத்தும் முன் அவர்கள் எல்லா இஸ்ரவேலர்களையும் சந்திக்க முடியாது என்பதையே இவ்வாறு கூறியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் தமது ஊழியத்தால் சென்றடைந்தார் என்பதை நம்மால் கற்பனை செய்து பார்ப்பது கூட கடினம்தான். அவரை பற்றி அந்த தேச மக்களிடையே உண்மையான கருத்து வேறுபாடுகள், அதாவது பிரிவினைகள் இருந்தன. மனுஷகுமாரனாய் என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று மத்தேயு 16:13 அவர் கேட்டபொழுது அவர்கள் பலவிதமான பதில்களை சொன்னார்கள். அவரை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்து இருந்தது. இன்னும் கூட இந்த உலகத்திலே வாழ்கிறவர்களிடத்திலே மிக அதிக விவாதத்திற்குரிய நபராக இருப்பவர் இயேசு கிறிஸ்துவே. தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு தமது சீடர்களுக்கு பொதுவான அறிவுரைகளை கொடுக்கிறார். மீண்டும் சொல்லப்போனால் இவை மிகச் சிறந்த கொள்கைகளாகும். இவற்றின் நேரடி பொருள் 12 அப்போஸ்தலர்களுக்கே உரியது என்றாலும் நீங்களும் நானும் நிச்சயமாக இவற்றை நம் வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொள்ள முடியும். பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சீஷன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக செயல்படுகிறோம் என்பதையும் அவரே நம் வாழ்க்கையிலே முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கவில்லை என்றால் நமக்கு சிக்கல்கள் ஏற்படும். அதாவது அவரோடு நமக்கு சிக்கல்கள் ஏற்படும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்கள். சீஷன் தன் போதகனைப் போலவும் வேலைக்காரன் தன் எஜமானைப் போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பேல்செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் இயேசுவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது உங்களை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவர்கள் ஆண்டவரை பற்றியே நல்ல விதமாக பேசவில்லை. இயேசுவே துன்புறுத்தலை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவருடைய சீடர்களாகிய நாம் மட்டும் அதைவிட சிறப்பாக நடத்தப்படுவோம் என்று எதிர்பார்க்க முடியாது. தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் தலைகீழாக புரட்டி பார்க்கப்படும். அதாவது மறைவானவை வெளிப்படும். கடவுளின் இறுதி தீர்ப்பு ஒரு நாள் விசுவாசிகளுக்கு நியாயத்தை வழங்கும். அதே சமயம் துன்புறுத்துகிறவர்களை தண்டிக்கும். எனவே உங்கள் வாழ்க்கையின் வெளிப்பகுதி எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதே போல உங்கள் உள்ளத்தையும் அழகாக வைத்துக் கொள்வது நல்லது. சரி, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். வீட்டு கூரைகளின் மேலிருந்து பிரசங்கிப்பதற்கு வானொலி, தொலைக்காட்சி மற்றும் இன்றைய எல்லா ஊடகங்களும் ஒரு சிறந்த வழி என்று நான் இப்பொழுதும் நினைக்கிறேன். இந்த ஊடகங்களுக்கு எடுத்து செல்லப்படும் ஒளி அலைகள் வான மண்டலத்திலே உள்ள மின்காந்த கதிர்வீச்சின் மூலமாகவே நடைபெறுகிறது. உங்கள் வீட்டின் கூரையிலே ஒரு ஆண்டனாவை வைத்தால் பிடிப்பதற்கு கடினமாக இருக்கும் வானொலி நிலையங்களையும் கூட உங்களால் தெளிவாக கேட்க முடியும். இன்று நாம் வீட்டு கூரைகளின் மேலிருந்து பிரசங்கிக்கும் விதம் இதுதான். இது ஒரு சக்தி வாய்ந்த வழி என்று திட்டமாய் சொல்ல முடியும். தொடர்ந்து பாருங்கள், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். வேறு வார்த்தைகளில் சொல்லப்போனால் தேவனுக்கு பயப்படுங்கள். குரோம்வெல் என்பவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஆங்கிலேய படை தளபதி ஆவார். அவரிடத்திலே நீங்கள் எப்படி இவ்வளவு தைரியமான மனிதராக இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அதற்கு அவர் சொன்ன பதில் இதுதான். நீங்கள் கடவுளுக்கு பயப்பட கற்றுக்கொண்டால் வேறு எந்த மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று பதிலளித்தார். ஆம் பிரியமானவர்களே, இது இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு சொற்றொடர். சரி, மத்தேயு 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா?
ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. என்ன ஒரு அற்புதமான ஒரு வசனம் இது இல்லையா? ஆண்டவர் அந்த சிறிய சிட்டுக்குருவிகள் மீதும் அக்கறை காட்டுகிறார். நீங்கள் எப்பொழுதாவது ஒரு சிட்டுக்குருவியை கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? அவைகளை நீங்கள் கவனிக்கும் பொழுதெல்லாம் அவைகளில் ஒன்றை குறித்தும் கூட தேவன் மறக்கவில்லை என்பதை சற்றே நினைத்து பாருங்கள். இந்த உண்மையை நாம் ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. மத்தேயு 10:30 உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. கடவுள் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் தாய் உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை விட கர்த்தராகிய இயேசு உங்கள் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார். உங்கள் தாய் எப்பொழுதாவது உங்கள் தலையில் உள்ள முடிகளை எண்ணி பார்த்தது உண்டா? ஆனால் கடவுள் அந்த எண்ணிக்கையை கூட துல்லியமாக அறிந்திருக்கிறார். வாசிக்கிறேன். மத்தேயு 10:31 ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு சிறிய குருவியே எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரிந்திருக்கும் போது நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதும் அவருக்கு தெரியும். எனவே அவர் உங்களை கவனிக்காத இடமே இந்த உலகத்திலே இல்லை. தைரியமாயிருங்கள். மத்தேயு 10:32-33 மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். கவனித்தீர்களா? நாம் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அதை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துவது இயல்பான ஒன்று. வசனம் 33 சொல்லப்பட்டிருப்பது போல இயேசுவை ஒருபொழுதும் மறுதலிக்கக்கூடாது. அதே சமயம் தகுதியற்ற இடங்களிலே அல்லது மதிப்பற்ற சூழல்களிலே தேவனுடைய நாமத்தை கூறி அவரை சிறுமைப்படுத்தவும் கூடாது. தொடர்ந்து பாருங்கள். மத்தேயு 10:34 பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். சமாதானத்தை விரும்புகிறவர்களுக்கு இந்த வசனத்தை புரிந்து கொள்வதிலே சிரமம் இருக்கலாம். ஆனால் உலகில் உள்ள அநீதிகள் அனைத்தும் ஒடுக்கப்படும் வரை கிறிஸ்துவுக்கும் சாத்தானுக்கும் இடையிலான பகை ஒரு போராட்டத்தை உண்டாக்கும். இன்று ஐக்கிய நாடுகள் சபையிலேயும் சில தாராளவாத போதகர்களிடமும் இந்த வசனத்தின் புரிதல் இருக்க வேண்டும். கிறிஸ்து தனது முதல் வருகையின் பொழுது அமைதியை கொண்டு வரவில்லை. உலகில் இன்னும் பாவம் இருக்கிறது. அந்த பாவம் பூமியில் இருக்கும் வரை துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்றுதான் தேவன் கூறியிருக்கிறார். மத்தேயு 10:35-36 பாருங்கள். எப்படியெனில் மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. உண்மையில் நற்செய்தி அறிவிக்கப்படுவதால் குடும்பங்கள் பிரிந்திருக்கின்றன. விசுவாசிகளுக்கிடையே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. கவனிங்கள், இந்த ஒற்றுமையே விசுவாசிக்காத உலகத்தாரிடத்திலிருந்து அவர்களை பிரித்து காட்ட வேண்டும். உங்கள் சபையிலே இப்படிப்பட்ட இந்த உண்மையான ஒற்றுமை இருக்கிறதா? சரி, மத்தேயு 10:37 தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல, மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவிடம் உங்கள் வாழ்க்கையை முழுமையாக ஒப்படைத்து அதற்காக ஒரு விலையை கொடுத்தால் ஒழிய அர்ப்பணிப்பை பற்றி உங்களால் அதிகம் பேச முடியாது. தனிப்பட்ட முறையிலே நான் ஒரு அர்ப்பணிப்புள்ள கிறிஸ்தவன் என்று யாரும் தற்பெருமை கொள்ள முடியாது. ஏனென்றால் நானும் கூட சீமோன் பேதுருவை போன்ற ஒருவன்தான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஆனால் தேவன் உண்மை உள்ளவர், அவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 10:38 பாருங்கள். தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. எனக்கு பாத்திரமானவன் அல்ல என்ற அந்த வார்த்தைகளை இயேசு சொல்லும் பொழுது நேரில் கேட்டிருக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். நம்மிலே பலர் அவருக்கு தகுதியானவர்களாக இல்லை. நாம் அவரிடம் உண்மையான அர்ப்பணிப்போடு இருந்தால் ஒழிய அவர் நம்மை பயன்படுத்த போவதில்லை என்பதே இதன் பொருள். ஆனால் தேவன் நம்மை அப்படியே கைவிட்டு விட மாட்டார், தூக்கி எறிய மாட்டார். அவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 10:39 தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். இந்த பூமியிலே நாம் வாழும் தற்காலிக வாழ்க்கையையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தால் நமக்கு கிடைக்கும் நித்திய வாழ்க்கையையும் அவர் ஒப்பிட்டு காட்டுகிறார். ஒருவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய விசுவாசத்தின் காரணமாக அவர் கொல்லப்படவும் வாய்ப்பு இருக்கிறது.
கிறிஸ்துவுக்காக தன் சரீர பிரகாரமான உயிரை இழக்கிறவன் அவரை சென்றடைவதற்கான நித்திய ஜீவனை கண்டடைவான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 40 முதல் 42 வசனங்களை பாருங்கள். உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அருமையானவர்களே, யோவான் 15ஆம் அதிகாரத்திலே உலகம் தன்னை வெறுத்தது போல தன்னை பின்பற்றுகிறவர்களையும் வெறுக்கும் என்று கூறி இயேசு இந்த பகுதியை தெளிவுபடுத்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இவ்வளவு தூரம் பிரபலமாக இல்லையோ அதே போல நாம் இந்த உலகத்திலே விரும்பப்பட மாட்டோம். நீங்கள் இயேசுவை ஒரு தீர்க்கதரிசி என்று மட்டும் ஏற்றுக்கொண்டால் தீர்க்கதரிசிக்குரிய பலனை பெறுவீர்கள். அவரை ஒரு நீதிமான் என்று மட்டும் ஏற்றுக்கொண்டால் நீதிமானுக்குரிய பலனை பெறுவீர்கள். ஆனால் அவரை உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் முழுமையான பலனை பெறுவீர்கள். நாம் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதின் அடிப்படையிலேயே பலன்கள் வழங்கப்படுகின்றன என்பதை நம்முடைய ஆண்டவர் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே சீடர்களுக்கு அன்று கொடுக்கப்பட்ட தற்காலிக அதிகாரங்களை இன்று நம்முடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தாமல் இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள உலகமெங்கும் போய் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற மகா கட்டளையை நிறைவேற்றுவதே திருச்சபையின் உண்மையான பணி. ஒரு சிறு சிட்டுக்குருவின் வீழ்ச்சியையும் நம் தலைமுடியின் எண்ணிக்கையையும் அறிந்திருக்கிற தேவன் நம்மை ஒருபொழுதும் கைவிட மாட்டார். கலங்காதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் எல்லாவற்றையும் விட அவருக்கு முதலிடம் கொடுப்பதே உண்மையான சிஷ்யத்துவம். முழுமையான அர்ப்பணிப்புடன் தொடர்ந்து நாமும் அவரை பின்பற்றுவோமா? எதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று இயேசு கிறிஸ்து கூறினார். எதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாதென்று இயேசு கிறிஸ்து கூறினார். ஆப்ஷன் ஏ, அவருடைய 2ஆம் வருகைக்குள்ளாக. ஆப்ஷன் பி, கல்வாரி மரணத்திற்கு பின்பு. ஆப்ஷன் சி, மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக. தான் இவ்வுலகில் இருக்கும்போது தம் சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று போதித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புதான் எவ்வளவு! ஆனால் அவருக்கு ஊழியம் செய்வது என்பது எவ்வளவு கடினம் இல்லையா? தன்னைத்தான் வெறுத்து சிலுவையில் நம் சுயத்தை அறையாவிட்டால் அவருக்கு சீடராகவோ அப்போஸ்தலனாகவோ முடியாது. நம் சுயம் சாகும்போது மட்டுமே தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உபாகமம் 4:31.